ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். சுத்தமான பியூர் கோகோனட் ஆயில். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தென்னை மரத்துலேருந்து நாமளே ரெடி பண்ணது. நாம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நம்ம டேஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கெமிக்கல் கலந்த ஆயில்ஸ் தான் அதையும் யூஸ் பண்ணுறோம். அது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய அவைலபிள்ஸாக இருக்குது. பியூர் கோகோனட் ஆயில் கிடைக்கிது நிறைய இடங்களில். பட் என்ன நம்ம கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி ரீச் பண்ணி அதை நம்ம வாங்கணும். ஃப்ரெண்ட்ஸ், பியூர் கோகோனட் ஆயில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய வழிகளில் ரொம்ப யூசேஜாக இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய ஸ்கின்னில் ரொட்டீனாக டெய்லியுமே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ், இப்போ மார்னிங் ஈவினிங் எப்படி குடிக்கிற ப்ரஷ் பண்ணுறோம் இல்லையா 2 டைம்ஸ், அந்த மாதிரி 2 டைம் நம்மளோட ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் 100% நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும் ப்ரிவெண்ட்டாகவே. சப்போஸ் ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் நமக்கு கரண்ட்டாக இருக்குது அப்படின்னாலும் ரொட்டீனாக நம்ம டெய்லியும் ரெகுலராக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளம் 100% நமக்கு க்யூர் ஆகிடும் ஃபைனலாக. ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கேர்ள்ஸ்க்கு லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா நிறைய அதிகமாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இப்போ என்ன அப்படின்னா பாத வெடிப்பு தான். நம்ம எவ்வளவோ மெடிசன்ஸில் ட்ரை பண்ணியிருப்போம், ஆயில்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், என்னென்னமோ பண்ணியிருப்போம். பட் ஆனால் சரியாகும், பட் ஆனால் ரிட்டர்ன் வந்துடும். அந்த ஒரு ப்ராப்ளத்தை நம்ம ஸ்ட்ராங்காக அக்யூரேட்டாக கடைசி வரைக்கும் வராத அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சுத்தமான தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய பாத வெடிப்பில். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாதத்தில் அழுக்கு இருக்கு இல்லையா, அது மேலேயே நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா டோட்டல் வேஸ்ட். ஸோ நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா பாதத்தை ஈவினிங் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி, சரியா, நம்ம எப்போ ஒர்க்கை முடிச்சுட்டு தூங்க போகிறோமோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு வார்ம் வாட்டரில் நம்ம க்ளீனப் பண்ணிவிட்டு டெய்லியுமே பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் பாதத்தை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தூங்குறதுக்கு முன்னாடி அந்த பாத வெடிப்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம படுக்கணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ரொட்டீனாக பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் 2 நாள் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் ஏன் 2 நாள் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு செஞ்ச உடனே டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஏன் அப்படின்னா நம்ம அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்மளுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு பார்த்திங்க அப்படின்னா உடனே பார்த்திங்கன்னா நமக்கு க்ளீன் ஆகாது. அப்படிங்கும்போது ஃபஸ்ட் நாள் பண்ணுறப்போ கொஞ்சம் நமக்கு அப்சர்வ் ஆகும். செகண்ட் டே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக நமக்கு உள்ளார அப்ளை ஆகும் ஆயில், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்திங்கன்னா லேடிஸ் ஜென்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஹேர் ஃபால்ட்டுங்கிறது இப்போ காமனாக இருக்குது. அதை நம்ம பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணுன்னா எவ்ரிடே ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நம்மளோட தலையில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். பியூர் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் பார்த்திங்கன்னா நம்ம தலைக்கு குளிச்சிடணும். இந்த மாதிரி டெய்லியுமே நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டு சுத்தமாக ரெடியூஸ் ஆகிடும். நமக்கு 100% ஹீட்டு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் இந்த ஹேபிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா 4 தென்னை மரம் இருக்குது. அதிலிருந்து நாங்கள் எடுத்த தேங்காயில் பார்த்திங்கன்னா ஒரு டைமுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், எடுத்த தேங்காயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 லிட்டர்ஸ் பக்கமாக எங்களுக்கு ஆயில் கிடச்சிது, பியூர் கோகோனட் ஆயிலு. அதில் நாங்கள் ஆல்ரெடி அதை யூஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இது நாங்கள் ரெடி பண்ணி பார்த்திங்கன்னா 3 மந்த் ஆகுது. பாருங்கள், 3 மந்த்துக்கு அப்புறமா கீழே அந்த வேஸ்டேஜ் இறங்கிருச்சு. சுத்தமான ஆயில் நமக்கு இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன ஒரு இந்த மாதிரி பாட்டிலில் நம்ம இது கடையில் நாங்கள் வாங்கின பாட்டிலு, இதுலேருந்து ஆயில் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா பியூர் கோகோனட் ஆயில் இதில் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். இது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன ஒரு பாட்டிலு இந்த மாதிரி ஃபில் பண்ணி டெய்லி அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிட்ஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கும் சின்ன வயசுலேருந்தே ஆயில் அப்ளை பண்ணுற ஹேபிட்டை நீங்கள் கொண்டு வரணும். அது எப்படி அப்படின்னா மார்னிங் மேக்கப் எந்திரிக்கிறாங்க இல்லையா, நம்மள மாதிரி தான் 2 டைம் குளிக்க வைக்கிறோம், டபுள் டைம் ப்ரஷ் பண்ண வைக்கிறோம். அதேமாரி 2 டைமே அவங்களுக்கு ஸ்கின்னில் ஆயில் அப்ளை பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பண்ணிங்க அப்படின்னா இப்போ பனிக்காலத்துக்கு அப்படி தான். அதுன்னு பார்த்திங்கன்னா சம்மரு எந்த சீசன் வந்தாலும் நம்ம பியூர் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணும்போது நமக்கு லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் கெமிக்கல் கலந்த ஆயிலை யூஸ் பண்ணாமல் சுத்தமான தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய குழந்தைகளுக்கும் அதை அப்ளை பண்ணுங்கள். நல்ல வாசனையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் தேங்காய் எண்ணெயில் நம்ம சமைச்சும் சாப்பிட்லாம், அதுவும் ஹெல்த்தி தான். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், குழந்தைங்களுக்கு காலில் வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. எங்கள் கிட்ஸ் பாருங்கள் எப்படி பனி வெடிப்பாக இருக்கு இல்லையா, காலுக்கு நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்கின்னு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன காயங்கள் ஏதாவது இருந்தால் நம்ம தேங்காய் அப்ளை பண்ணும்போது பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஃபேஸ் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா நைட்டில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னா மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆனதும் நமக்கு ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கும், சாஃப்டா. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு வேலை செய்கிறோம் இல்லையா, லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கைகள்லாம் பாருங்கள் சின்ன சின்ன பனி வெடிக்கும் மாதிரி இந்த எட்ஜஸில் இருக்கும். அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா முடிச்சிடலாம். இது நான் முடிச்சிடறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, நம்மளுடைய கையோட எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பனி வெடிப்பு மாதிரி இருக்கும். அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா நம்ம டெய்லியும் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி ஜஸ்ட்டு ஹேண்டை ரஃப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொட்டீனாக இதை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சீக்கிரமே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதெல்லாம் பெர்மனெண்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் இப்போ கரண்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய மெடிசன்ஸ்க்கு நம்ம அதிக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு கூட என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பியூரான கோகோனட் ஆயிலை ரொட்டீனாக டெய்லியும் அப்ளை பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு சீக்கிரமே டிசீசஸ்லாம் கிளியர் ஆகும். சரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹாய் சொல்லுமா. சரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ஆயில் கொடுக்கலாமா, நம்மளுடைய தேங்காய் எண்ணெயை. ஃப்ரெண்ட்ஸ் வாங்கன்னு சொல்லுங்க. சுத்தமான தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க சொல்லு. ஓ கொடுத்துட்டீங்களா, சரி சொல்லும். சொல்லும் நம்ம இந்த ஆயில் தானே யூஸ் பண்ணுவோம், சுத்தமான தேங்காய் எண்ணெய். எல்லாமே தேங்காய் எண்ணெய் சொல்லும். அதுவா மூடி போட்டு வச்சதானே கீழே கொட்டாம இருக்கும். அதுக்காக நம்மளோட இன்னொரு குட்டி வந்தாச்சு. செல்லம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மெசேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, சுத்தமான தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுங்க. எல்லாமே நம்ம மரத்துல இருந்து ஆட்டணும்ல தேங்காய் எண்ணெய், அது சுத்தமான